Good morning, students. Yesterday I gave the homework exercise 3.4. First sum. Factorize the following by taking out the common factor. So இந்த exercise வந்து ரொம்ப important exercise. Factorization ஃபுல்லாவே important. So carefully செய்யுங்க. The first sum is 18xy minus 12yz. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 18 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 18 எல் டிவிஷன் போட்டு பிரித்து வச்சுக்கோங்க. 2 9 2s are 18, 3 3 3s are 9, againly 3 1 3 is 3. ஸோ 18ஓட ஃபேக்டர் 2 into 3 into 3. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 12ஓட ஃபேக்டரையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதையும் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். தட் இஸ் 6 3s are, திரும்ப இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 2s are 6, எகைன்லி 3ஆல் போட்டோன்னா 1 3. ஸோ இப்போ இதை 18 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 into 3 into 3 into ஆல்ரெடி xy இருக்குது. ஸோ xy மைனஸ் இங்கே 12 பிரித்தோன்னா 2 into 2 into 3, 2 into 3 into 3 y z. இப்போது காமனாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். இதில் எது காமனாக இருக்கோ அதை நான் ரவுண்ட் பண்ணுறேன். இங்கே 2 காமனாக இருக்குது. இந்த டேர்முக்கும் எது காமன் அப்படின்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் 2 இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா ரெண்டு டேர்ம்லையும் இங்கே 2 2 3, இங்கே 2 2 3 போடுறதுக்கு 2 3 3ன்னு போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு 3 காமனாக இருக்குது. ஸோ இந்த 3யையும் இந்த 3யையும் நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காமனாக எது இருக்குதோ அதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸில் பார்த்தோம்னா இங்கே xy இருக்குது, இங்கே yz இருக்குது. ஸோ இதில் y காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிற ஒய்யை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எது காமனாக இருக்கோ அதை மட்டும் நம்ம வெளியெடுத்துடலாம். 2 3 y, 2 into 3 into y. இப்போ காமன் இல்லாதது எதுன்னு பார்த்தோன்னா இங்கே 3யும் எக்ஸும் காமன் இல்லை. ஸோ 3x உள்ள எழுதிக்கோங்க. மைனஸ் இங்கே எது எழுதாமல் இருக்குது 2z. ஸோ 2z. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 3s are 6y into 3x minus 2z. So this is the answer. So second sum, 9x power 5 y cube plus 6x cube y squared minus 18x squared y. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்பர்ஸை வந்து மல்டிபிள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 9 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 3 into 3, எக்ஸ் பவர் 5 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா x into x into x into x into x, 1 2 3 4 5 5x. அதே மாதிரி y கியூப் எழுதணும்னா y into y into y. ஸோ இப்போது இதை வந்து நான் கீழே எழுதுறேன். 6x cube y எப்படி காமனாக எப்படி எழுதலாம்னா 2 3s are 6 இன்ட்டு எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஒய் ஸ்கொயர்டுக்கு நான் இங்கே ஒய்க்கு நேராக எழுதுறேன். நம்ம காமனாக ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மைனஸ் 18 எப்படி எழுதலாம்னா 3 6 are 18, 2 9s are 18. ஸோ 2 into 9க்கு வந்து பிரிக்கிறப்போ 3 into 3 மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 3s are 6, 6 3s are 18, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஒய் இருக்குது. ஸோ இன்ட்டு ஒய். ஸோ இப்போது நம்ம காமனாக இருக்கிறத இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என் நம்பரில் எது காமனாக இருக்குன்னா இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. வேறு எதுவுமே காமனாக இல்லை. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, பட் இங்கே 3 இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். அடுத்தது எக்ஸில் பாருங்கள் 1x, அதே மாதிரி செகண்ட் எக்ஸ் ஆல்சோ, ரெண்டாவது எக்ஸும் காமனாக இருக்குது. அப்புறம் இங்கே 3x இருக்குது, பட் இங்கெல்லாம் இல்லை. ஸோ இங்கே அதே மாதிரி ஒயில் பாருங்கள், ஒய் ஒரு ஒய் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இப்போ நான் காமனாக இருக்கிறத மட்டும் வெளியே எழுதுறேன். ஸோ 3, இங்கே 2x இருக்குது. ஸோ 3x ஸ்கொயர், இங்கே ஒரு ஒய், 3ல் ஒய் காமனாக இருக்குன்னா ஒரு ஒய்யை தான் நம்ம இப்போ வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் மீதி எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 3 இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ 3
எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா 2xy இருக்குது. ஸோ 2xy. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 3s are 6 மட்டும் இருக்குது. மீதி எக்ஸ் எதுவுமே இல்லை, ஒய்யும் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். 3x² y இன்ட்டு 3x³ y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2xy மைனஸ் 6. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் x இன்ட்டு b மைனஸ் 2c ப்ளஸ் y இன்ட்டு b மைனஸ் 2c. ஸோ இந்த சம் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பைனாமியலை இப்போ காமனா இப்போ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ல இது காமனாக இருக்கு. இங்கே பாருங்க இந்த சைடும் இருக்கு. ஸோ b மைனஸ் 2c இன்ட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எக்ஸ் மட்டும், இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒய் மட்டும். ஸோ இடையில ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் ஒய். ஸோ b மைனஸ் 2c இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் ax plus ay plus bx plus by. ஸோ இதில் நம்ம காமனாக எதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ இதை குரூப்பிங் டேர்ம்ஸ் அங்கே ஏற்கனவே அந்த ப்ராக்கெட் கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ குரூப் பண்ணலாம். ஏவை காமனாக இங்கே எடுக்கலாம். ஏ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ 2 இடத்துலையும் காமனாக இருக்கனால ஏவை காமனாக எடுத்துட்டோம்னா மீதி இங்கே என்ன இருக்கும்னா எக்ஸு, இங்கே ஏவை வெளியே எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒய் இருக்கும். அதே மாதிரி இங்கே பி எடுங்க. பி 2 பக்கமும் இருக்கிறதுனால பியை காமனாக எடுத்தோம்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே ஒய் இருக்குது. ஸோ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை தனியாக எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீதி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஏ, இங்கே ப்ளஸ் பி. ஸோ இதை 2 இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 2x² 4x minus 1 minus 4x plus 1. ஸோ இங்கே 4x minus 1 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 4x minus 1 இருந்திருந்தா நம்ம வந்து காமனாக எடுக்கலாம். பட் இங்கே வந்து 4x plus 1 இருக்குது, இங்கே மைனஸ் 4x plus 1 இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால் -1ஆல் இப்போ மல்டிபிள் பண்ணிடலாம். 2x² 4x minus 1. ஸோ -1ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா உள்ளே போகிறப்போ 4x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்திருக்கும். திரும்ப இங்கே -1 போடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஓகே. ஸோ 4x minus 1, இப்போ 4x minus 1 காமனாக இருக்குது. ஸோ 4x minus 1 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மீதி இங்கே என்ன இருக்குன்னா 2x². இங்கே வெளியே எடுத்தாச்சு, இங்கே -1 மட்டும் இருக்கும். ஸோ -1. நெக்ஸ்ட்டு 6th சம் 3y into x minus 2 the whole square minus 2 into 2 minus x. ஸோ இங்கே x minus 2 இருக்குது, இங்கே 2 minus x இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு -1 வந்து காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே x minus 2 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 3y இங்கே x minus 2 the whole square இருக்கிறதுனால நான் x minus 2 into x minus 2 டைம்ஸ் இருக்குது. அதனால பவரில் 2 இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதிக்கிட்டேன். -2 இன்ட்டு இங்கே -1 காமனாக எடுத்தோம்னா x minus 2 எழுதிக்கலாம். அதாவது 1 இன்ட்டு -1 இன்ட்டு x மைனஸ் எக்ஸ் -1 இன்ட்டு -2 இஸ் +2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஆகிடும். ஸோ இப்போ -1 காமனாக எழுதிக்கலாம். இப்போ இந்த சைடு டேர்ம்லையும் x minus 2 இருக்குது, இந்த சைடு டேர்ம்லையும் x minus 2 இருக்குது. ஸோ x minus 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் இஸ் இங்கே 3y into x minus 2. இந்த சைடு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into 1 2. So this is the answer. Next 7th sum. 7th sum is 6xy minus 4y square plus 12xy plus 2y ZX. ஸோ இந்த சம்மில் பாருங்கள் எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு 6 ஸ்ப்ளிட் பண்ணால் 2 3s are 6xy. அதே மாதிரி 4 ஸ்ப்ளிட் பண்ணால் 2 2s are 4
y into y. 12xy ஸ்ப்ளிட் பண்ணனா 2 6 ஆர் அப்போ 2 into 2 into 3. 2 2s are 4, 4 3s are 12, x into y plus 2y z x. ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லாத்துலேயுமே இது 1 2 3 4 4 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 4 டேர்ம்ஸ்லையுமே எது எது காமன் இருக்குன்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கா? எல்லா டேர்ம்ஸ்லையும் 2 இருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எல்லா டேர்ம்லையும் இருக்கிறது ஒய் இருக்குது பாருங்கள். ஒய் இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய். ஸோ ஒய் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ 2yங்கிறது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கணும். 2y எழுதிட்டோம் வெளியே. ஸோ மீதி இருக்கிறது இங்கே 3x இருக்குது, மைனஸ் இங்கே 2y இருக்குது, ப்ளஸ் இங்கே 2 3s are 6x இருக்குது. இங்கே வந்து 2y வெளியே எடுத்தாச்சு, இங்கே zx மட்டும் இருக்குது. ஸோ zx. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம், 8th சம். a cube minus 3a squared plus a minus 3. ஸோ இது வந்து a cube இருக்குது, இங்கே a squared இருக்குது, இங்கே மைனஸ் 3. ஸோ இதுலையும் a cube a squared, இதில் வந்து நான் a squared காமனாக எழுதலாம். இங்கே a squared காமனாக எழுதிட்டோம்னா மீதி வந்து என்ன இருக்கும்? ஒரு a இருக்கும். அதே மாதிரி இந்த a squared இங்கே வெளியே எழுதிட்டோம்னா இந்த பக்கம் 3 மட்டும் இருக்கும். ஸோ a minus 3 ப்ளஸ் a minus 3. இப்போது இந்த பக்கமும் a minus 3 இருக்குது, இந்த பக்கமும் a minus 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லாதனால 1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ a minus 3 வந்து காமனாக எழுதிட்ட பிறகு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா a squared plus 1. ஸோ இந்த சைடு a squared இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ a squared plus 1. நெக்ஸ்ட்டு 9th சம். 3y cube minus 48y. ஸோ இங்கே 3y cubeங்கிறது y into y மைனஸ் 48 எல் டிவிஷன் போட்டு பிரிச்சுக்கோங்க. 2ஆல் போட்டோன்னா 2 2s are 4, 4 2s are 8. திரும்ப 2ஆல் போட்டோன்னா 1 2 is 2, 2 2s are 2 போட்டோன்னா 6 2s are, திரும்ப 2 போட்டோன்னா 3 2s are. ஸோ 4 2s, 2 into 2 into 2 into 2 into 3 into y. ஸோ காமன் அப்படின்னு பார்த்தோன்னா 3 3 காமன் அண்ட் y காமன். ஸோ 3y காமனாக எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா y ஸ்கொயர். இந்த சைடு 1 2 3 4 4 2s இருக்குது. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ y ஸ்கொயர் மைனஸ் 16. ஸோ இதை நம்ம வந்து பிரித்து எழுதலாம். பட் காமன் ஃபேக்டர் மெத்தடில் இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 10th சம். ab squared minus bc squared minus ab plus c squared. ஸோ இப்போது இங்கே c squared இருக்குது, இங்கேயும் c squared இருக்குது, இங்கே ab squared இருக்குது, இங்கே ab இருக்குது. ஸோ நம்ம எது வந்து காமனாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது c squared இருக்கிறதுனால இந்த c squared இருக்கிற டேர்ம் வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. ab ஸ்கொயர்டையும் ஏபியையும் கம்பேர் பண்ணி ab ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி, இங்கே ப்ளஸ் சி ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ சி ஸ்கொயர்டை முன்னாடி எழுதிட்டு இங்கே மைனஸ் பிசி ஸ்கொயர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ரெண்டையும் குரூப் பண்ணியிருக்கிறேன், இதை ரெண்டையும் குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து காமனாக எடுக்கிறது வந்து இங்கே ஏபி இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. பட் இங்கே வந்து 2 பி இருக்குது. ஸோ ஏபியை காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு பி இருக்கும், இங்கே ஏபியை ஃபுல்லாகவே வெளியே எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஸோ 1. அதே மாதிரி இங்கே சி ஸ்கொயர்டை வெளியே எடுத்துருங்க. சி ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். இந்த இடத்துல சி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்ட பிறகும் இந்த இடத்துல பி இருக்கும். இங்கே பி மைனஸ் 1 இருக்குது, இங்கே 1 மைனஸ் பி இருக்குது. ஸோ இதை மைனஸால் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி இன்ட்டு பி மைனஸ் 1 ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டோன்னா இப்போ பி மைனஸ் 1 பாருங்க. மைனஸ் 1 இன்ட்டு பி மைனஸ் பி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு சி ஸ்கொயர் இஸ் மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும். இங்கேயும் பி மைனஸ் 1 இருக்குது, இங்கேயும் பி மைனஸ் 1 இருக்குது. ஸோ பி மைனஸ் 1 இஸ் காமன். த ரிமைனிங் இஸ் ஏபி. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும்? மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.